இன்னைக்கு நம்ம லோன் பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோன் பேன் பண்ணி இதுலேயே டிக் பண்ணுறோம். டிக் பண்ணி பண்ணுறோம். இது ஃபுல் வியூ. ஓகேவா? இது நம்ம பண்ணுறது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் லெவல் பண்ணணும் அப்படின்னா மினிமைஸ் பண்ணுறது. இப்போதைக்கு நம்ம அதில் வந்து என்ன ப்ராசஸிங் பண்ணல, காலேஜே கிடைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபர்ஸ்டோட மைனஸ் அப்படின்னா மினிமைஸ் ஆகிறது காலேஜ் க்ளோஸ் ஆகி இங்கே நமக்கு டாஷ்போர்ட் தான் வியூ ஆகும். ஓகேவா? இல்லை எனக்கு இந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இல்லைங்களா, அது வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபுல் வீடு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே இருக்காது, மினிமைஸ் பண்ணிக்கலாம். பெரிய லெவல் அதே ஸ்மால் லெவல். ஓகே, லாஸ்ட்ல வந்து சரி, நம்ம நேட்டிவ் ஃபைலோட எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்தோம். அடுத்தது எடிட்ல ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபைல் பண்ணி பார்த்தோம். ரிமைனிங் எதுவுமே நம்ம பார்த்தோம். நம்ம டைப் பண்ணி நம்ம போடணும். நம்ம எல்லாம் டைப் பண்ணுறோம். இதோட ஏதாவது காப்பி பண்ணிடணும். கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இது பார்க்க தெரியுமா? இது விசிபிள் ஆகுதா? ஆகலையா? யாருக்குமே ஆகலையா? நீங்க கொஞ்சம் நெட்வொர்க்ல எவ்வளவு பண்ணுங்க. நீங்க வெளியில போய் வெளியில
சொல்லிட்டாங்களாமா? சரி ஓகே. நான் வந்து நான் போறது இது பண்ணணும்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணுறது நீங்க பார்த்து அதை வந்து கூப்பிட்டு போகுது. ஓகேவா? சரிங்களா? கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸே கொடுத்துருக்கோம். நான் மறந்துட்டேன். அது பண்ண போல ஓகேவா? கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஒவ்வொரு செக்ஷன் அதுக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபுல் ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? இதுல வந்து கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட் பர்டிகுலர்லி யூஸ்ட் ஃபார் டெக்னிக்கல் டெக்னிக்கல் சொல்லணும் அப்படின்னா ட்ரேடு கூட சொல்லலாம். ஓகேவா? ஏமா ஓகேடா. டெக்னிக்கலா ரெண்டு பேர் எதுனாலும் சொல்லலாம். எஜுகேஷன் ரிசர்ச் ஓகேவா? இதுதான் கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து காமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிஓஎம் வந்து அது வந்து காமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா வச்சிருக்காங்க. அவங்க வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? கம்ப்யூட்டர் மெயின் பர்பஸ் என்ன? சரி ஓகே. கால்குலேஷனுக்காக ஓகேவா? ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் மெயினா இது என்ன யூஸ் பண்ணவே இருக்காங்க அப்படின்னா கால்குலேஷனுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு இது பார்க்கலாம். சரி. கவர்மெண்ட் ஆப்ரேஷன் பர்டிகுலர்லி யூஸ் டெக்னிக்கல் ஆக்சுவலா இது வந்து மெயினா எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னா டெக்னிக்கல் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இமெயில் ரெடி பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நியூஸ் கேதர் பண்றதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும். அந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் என்ன பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ட்ரேடும் சொல்லுவாங்க. சைக்கிள் சம்பந்தப்பட்டது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் சிஸ்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இதுல வந்து இன்க்ளூட் ஆயிடும். education. கண்டிப்பா education நம்ம வந்து education பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. research அதாவது ஒரு புதுசா ஃபைண்ட் பண்றது வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். எல்லா விஷயமும் கலந்து விட்டதுதான் வந்து ஒரு காமனான விஷயம். மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லா பர்பஸ்க்காகவுமே இந்த கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? காமன் அப்ளிகேஷன் பர்டிகுலர்லி யூஸ் பண்றா டெக்னிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் ஓகேவாமா? இதான் கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம். ஓகே. நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கம்ப்யூட்டர் பேசலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிலே ஆகும் சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர் பேசலாம். இது ஒரு சமயத்தை நமக்கு வந்து ஒர்க் வந்து டிலே ஆயிடுச்சு. ஓகேவா? ஒன்று நோட் பண்ணிக்கோங்கன்னா நான் வந்து இப்போ இந்த நோட் பேட்ல நான் ஏதோ ஒரு டேட்டாவும் காப்பி பண்றது யூஸ் பண்ணிருக்கேன். அது எப்படி இதுல யூஸ் ஆகுது அந்த மாதிரி நம்ம ஹார்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும். ஓகேவா? எப்படி வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு யூஸ் ஆகுது. சரி ஓகே. இது வந்து ஒரே லைன்ல நமக்கு வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து எடுத்து போட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சரியா? இப்போ நம்ம இதை வந்து இப்போ எழுதிக்கலாம்.
ஃபைண்ட் பார்த்தோம். அது எது ஃபைண்ட் லென்த் பார்த்தோம். ஒன்றும் இல்லை, ஃபைண்ட் கொடுத்தோம்னா அதுலேயே ஃபைண்ட் லென்த் வாங்குறோம். ஃபைண்ட் கொடுத்தோம். ஃபைண்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னா ப்ராசஸ் பண்ணலாம். ரெண்டு சொல்லுங்க. ஏன் அப்படின்னு மட்டும் 2 டைம் வந்துருக்கு. தர்மம் இப்போ ஓகே. இப்போ யா அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் ஃபைன் பண்ணணும். இங்கே வந்து இப்போ நான் அதே ஃபைன் லென்த் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த ஏ எங்க இருக்கோ என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல இது மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலா நம்ம ஏ ஒரு சிங்கிள் லெட்டரா கொடுத்தனால என்ன அப்படின்னா இந்த இதுல இருக்கிற எல்லா ஏவும் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. இதுவே நான் வந்து அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல எந்த இடத்துல ஏன் இருக்கோ அந்த பதிவு கரெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படின்னா எனக்கு எந்த இருக்கும் பண்ணிட்டு ஏன் இந்த இடத்துல ஆகும் அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து கிளாஸ் பண்ணி போயிடுச்சு. கிளாஸ் பண்ணனால இப்போ இந்த டேபிள் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதோட டார்கெட் எப்படி இருக்கோம்னா அவங்க இது முன்னாடி இருக்கிறதுல நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம வந்து செக் பண்ணக்கூடாது சொல்லி என்ன பண்ணலாம். இதுக்கு அப்புறம் உள்ள லைன்ஸ்ல மட்டும்தான் அது வந்து செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அதே ஏஎம் போட்டு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் இதுல வந்து எந்த ஒரு ஏஎல் லெட்டருமே இல்லை. ஸோ அதனால நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஏஎல் கொடுப்பாங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபுல் டேர்ம் கொடுக்குறேன். தட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து பாயிண்ட் அவுட் இது வந்து நான் ஒரே பார்க்கும்போது அதே வேர்ட் வேற எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் போட்டு நமக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இது வந்து டவுன் கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம கொடுத்து டைப் பண்ணிட்டோம். டிஃபரெண்ட் பத்தி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து டவுன் கொடுத்து அதை கட் பண்ணும்போது முன்னாடி ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளவங்க கட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் நம்ம வந்து இப்போ அப் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண இந்த லெட்டருக்கு முன்னாடி ஏதாவது இல்லை அப்படிங்கிற வேற லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டருக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஹைலைட் பண்ண பிஃபோரா உள்ள எல்லாத்தையுமே அப்போ வந்து பார்த்துக்கணும். முன்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவே டவுன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் என்ன பண்ணணும் இந்த டேட்டாவுக்கு நெக்ஸ்ட் உள்ளது அதுல எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள என்ன அப்படின்னா ரேக் அவைல் அப்படிங்கிறதுனால அதே இது வந்து ஃபினிஷ் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுது ஸ்டார்டிங்ல எங்க எழுதாமோ அங்கே திரும்ப திரும்ப நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகியே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு டிஸ்பிளேக்கு? இப்போ ஏ காமிச்சிட்டு இப்போ அதே என்ன பண்ணுது லெட்டர் வந்து ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுது ஸ்டார்டிங்ல இருந்து காட்டுது. பட் இதுவே நான் அரௌண்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்டா வரும்போது கெர்னல் ஃபைண்ட் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நான் இந்த அரௌண்ட் கொடுத்தோட என்ன ஆச்சு அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதே ஃபர்ஸ்ட் போயிட்டு தேட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து அரௌண்ட் கொடுக்க வேண்டாம் ஒரு அரௌண்ட் தான் வேண்டாம் இதோட வந்து ஸ்டார்ட் நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அதோட ஸ்டாப் ஆயிட்டு நமக்கு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னு புரிஞ்சிருக்கேன். எல்லாமே எனக்கு வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஓகேவா? இது எந்த பெரிய ஒரு வந்து
ஓகேவாமா? புரியுதா? ஃபைன் டைம்ல கொண்டு போயிட்டு டிஸ்பிளே ஆகலையா உங்களுக்கு? சரி ஓகேடா, அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நீங்க வந்து கொஞ்சம் டிஃபால்ட்டாவே 6,000 6,000 இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. அந்த ஆப்ஷன் இருக்கிறவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வேணும்னு மட்டும் நம்ம வந்து எடுத்து பண்றோம், அதை எடுத்து பண்றோம். அது இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து 6,000 இருக்கு. ஓகேடா. இப்போ ஃபைனல் எக்ஸ்ட்ராவது பார்ப்போம். எடிட்ல ஃபைனல் ஃபைனல் நெக்ஸ்ட் ஃபைனல் பிடிச்சிட்டு சேம் இருக்கும்போது அதே வேலை பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல் நெக்ஸ்ட் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த இது பேஜ் போகுது இல்லையா, அது நெக்ஸ்ட் ஃபைனல் நெக்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபைனல் ரிவ்யூ அப்படின்றது ஓவர்ஸ்ட் பாலிசி. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நான் வந்து ஃபைனல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் எக்ஸிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுவே ஃபைனல் ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த லெட்டருக்கு முன்னாடி உள்ளது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்ட் இருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஃபைனல் நெக்ஸ்டும் ஃபைனல் ரிவ்யூ இதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவாப்பா? சரி. ஓகேவா? நம்ம ரீப்ளேஸ் அப்படின்றது ரீப்ளேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் கம்ப்யூட்டர்ல இருக்கா, நான் வந்து இதே அப்படின்ற மாடலுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே அப்படின்றது ஒரு 30,000 இருக்கும். அதை பத்தி அந்த ரெகுலர் தட் தட் அப்படிங்கிற வேலையை திருப்பி அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணலாம் சொல்லி நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபைன் பாட் அப்படிங்கிறது நம்ம வந்து எவ்வளோ மார்க்கு தேவையான அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேட்கணும். ஓகேவா? நம்ம அதை என்ன கொடுத்துருக்கோம்னா தட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நார்மல் பேராகிராஃப்ல தட்டுங்கிற வேர்டு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா செகண்ட் இதுல ரீப்ளேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அந்த வேர்டை எடுத்துட்டு அந்த இடத்துல டி அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்க வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கணும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது, டாட் அப்படிங்கிற வேர்டு என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுது. இப்போ நம்ம ரீப்ளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல டாட் போயிட்டு என்ன இருக்கு, நமக்கு டி அப்படிங்கிறது வரும். ஏன் வந்து நமக்கு இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா இந்த ரேப் ஆகி இருக்கல. ஓகேவா? அதனால நமக்கு என்ன அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ரேப் ஆகி இருக்கும். இப்போ ஃபைனல் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேற எதுவும் வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேவா? புரியுதாம்மா? இப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா லைட் அப்படிங்கிற வேலை பண்ணிருக்கு. நான் வந்து ரீப்ளேஸ் அப்படிங்கிறது டீ கொடுத்தோட என்ன இருக்கு இது இதுமா சிம்பிள் தானே. இதுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 லைன் மட்டும் கொடுத்துட்டு அதில் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி பாருங்க. இது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் இதுவே ஏதோ ஒரு கம்பெனி சைடு ஸ்கூல் அந்த சைட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய டாக்குமெண்டா எடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைல் எடுத்து இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலுக்கு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பேரண்ட் அப்படிங்கிறது மாற்றணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் இருக்கும், கீழே வந்து பேரண்ட் சிக்னேச்சர்னு போட்டோம். ஆனா அவங்க வந்து நிறைய என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸாம் வந்து நல்லா அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேரண்ட் சிக்னேச்சர் போடாம ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போட்டுருக்காங்க. அது ஃபுல்லா எல்லா டாக்குமெண்ட்லயுமே போட்டு பண்ணாங்க. 50 பேர் நாங்க கிளாஸ் 50 பேருமே அதே மெத்தட்ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஹைலைட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. வந்து முதல்ல நம்ம பேரண்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு பேரண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். என்ன பண்ணணும்,
ஃபைனல் டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்பா இப்போ வந்து ஃபைனல் எக்ஸாம் எல்லாத்தையும் கவனிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன், கீழே ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன், ஃபைனல் வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கீங்க. அதை எடுத்துட்டு பேரண்ட்னு கொடுக்கணும். அப்போ ஸ்டூடெண்டோட சிச்சுவேஷன் குறையும். அதுக்கு கீழே உள்ள அதே இம்பார்ட்டன்ஸ் இருந்தது பேரண்ட் வந்துருமே அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபைனல் எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தெளிவாக ஒரே ஓகே, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த மைக் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, எனக்கு இந்த மைக் அப்படிங்கிற வேர்டு வந்து ரெண்டு இடத்துல கொடுத்தான். இந்த இடத்துல மட்டும் எனக்கு வந்து வேற வேர்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹெட்ஃபோன் வேணும். ஓகேவா? எனக்கு வந்து மைக் அப்படிங்கிற வேர்டு வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா எனக்கு வந்து மைக் அப்படிங்கிற வேலை ஃபர்ஸ்ட் ஃபைனல் கொடுத்துருந்தேன். ஃபைனல் பண்ணிட்டு எனக்கு அந்த இடத்துல ரீப்ளேஸ்னா என்ன வேணும், என்ன வேர்டு வேணும் அப்படின்னா ஃபோன் அப்படிங்கிற வேர்டு வேணும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுவேன். எனக்கு இந்த இடம் வந்துருச்சு. ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும், எனக்கு ஃபோன் அப்படிங்கிற வேர்டு வேணும். நான் வந்து ரீப்ளேஸ் கொடுப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல ஃபோன் அப்படிங்கிற வேர்டு மாறிடுச்சு. இப்போ அதே நெக்ஸ்ட் வேர்டு பண்ணிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல ஃபோன் அப்படிங்கிற வேர்டு வேணுமா அப்படின்னா வேண்டாம். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அப்படி ஃபைனல் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது வேற வேர்டு எங்கேயாச்சும் மைக் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இப்போ நீங்க இங்க இல்லை அப்படின்ற வேர்டு என்ன ஆயிடுச்சு,
இதுவே இந்த இடத்துல ராப் அளவு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபைல் கொடுக்கும்போது என்ன ஆகும் இந்த மாதிரி பாக்ஸ் போகலாம் வேற எதுவும் ஃபைல் ஓகேவா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் ரிப்ளை பண்ணாம எனக்கு தெரியும் ஓகே அடுத்தது போட்டோ இது என்ன அப்படின்னா லைன் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு இங்க எத்தனை லைன் மாதிரி வந்து நான் வந்து நம்பர் 4 கொடுப்பேன் கோட்டு அப்படின்னா இந்த லைனுக்கு போகும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல வந்து நம்ம வந்து மெயினா மேஜரா அந்த கோட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இப்ப நமக்கு வந்து நிறைய பேஜஸ் இருக்கு நான் வந்து உங்களுக்கு இது வேர்டுலாம் போகும்போது நிறைய பேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுல நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் அதுல வந்து நிறைய இப்போ வந்து இதுல வந்து ஒரு பேஜ் மட்டும்தான் நம்ம நிறைய கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா இதுல வந்து மல்டி பேஜஸ் தான் நம்ம நிறைய கிரியேட் பண்ண முடியாது பட் நம்ம வேர்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புக்கு மாதிரியே அதுல வந்து மல்டி பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஒரு பேஜ் பர்டிகுலரா எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒர்க்ல வந்து 200 பேஜஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுல வந்து 150 பேஜ் எடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நம்ம பல்கா கொஞ்சம் பேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேஜ் கேட்கணும் ஸ்டார்டிங்ல இருந்து 150 எடுத்து மாட்டோம் ஒவ்வொரு பேஜும் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டே போக மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் இது பண்ணுவோம் சிஸ்டம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பல்கா கொஞ்சம் இப்போ நமக்கு வந்து 150 அந்த பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த 150 அப்படின்றத மென்ஷன் பண்ணா என்ன ஆகும் டேரக்டா அந்த பேஜ் போயிடும் ஓகேவா போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ் போயிடும் இதுல வந்து அவ்வளோ லெட்டர்ஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல வந்து லைன் அப்படின்றதால பர்டிகுலரா நம்ம செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் இங்க வச்சுருக்கேன் இப்போ நான் இதை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இப்போ கோட்டுல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ அந்த நம்பர் எங்க இருக்கு 1 2 4 5 ஆக்சுவலா இது வந்து சிக்ஸ்ல இந்த கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ்ல என்ன அப்படின்னா ஒரு லைன் தான் ஸோ அதுல இருந்து பண்ணும்போது இது வந்து அது சிக்ஸ்த் லைன் ஓகேவா அந்த கர்சர் போயிட்டு அங்க இருக்கு ஓகே இல்லை இப்போ இந்த லைன் இருக்கிறதுனால அந்த லைன்ல நம்ம வந்து போட்டோஸ் இந்த இது வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம எழுதி பண்ணணும் அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்கு அப்படின்னா அது யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று எந்த லாங்குவேஜோ அந்த லைன்ல போயிட்டு இது வந்து நோட் லைன்ல கொஞ்சம் வருது பட் நீங்க வந்து டாக்குமெண்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் தான் வந்து விசிபிள் ஆகும் நிறைய பேஜஸ் இருக்கும் அது எந்த பேஜஸ் போகணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த போட்டோலாம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஷார்ட்கட் கீஸ் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் கீஸ் இருக்கு அதான் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்ன போகணும் நம்ம பார்க்கணும் ஓகேவா இது தெரியும் உங்களுக்கு செலக்ட் ஆகும் அப்படின்னா இது உள்ள எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா டேட் என்ன பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல இது என்ன டேட்டோ செலவோ அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகேவா இப்போ இதோட செலக்ட் ஆகுறதுனால இதோட பாயிண்ட் நம்ம அதாவது செலக்ட் பண்ணிப்போம் டேட் அடிச்சு நான் வந்து செலக்ட் பண்ணும்போது இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல டிஜிட்டல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து டேட்டா செலக்ட் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேடியேஷன் வச்சுக்கோங்க அங்க இப்போ ஏதோ கரண்ட் ப்ரோக்ராம் ரன்னிங் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ரன்னிங் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கரண்ட் பண்ணும்போது நோட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரீன் ஆகும் அப்படின்னா அதே என்ன பண்ணிடுவாங்க இப்போ இந்த கரண்ட் ஆகுது கரண்ட் இங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆகலை நம்ம இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணிடுவோம் இப்போ அதாவது சேஞ்ச் ஆகும் இப்போ நான் அதை வந்து பை பண்ணுறேன்
இதை அப்படின்னா ஓகேவா. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் இது வந்து எல்லாமே அந்த தேர்ட் ஆப்ஷன் இது உங்களுக்கு தெரியும். சரி வாங்க இது வந்து ஒரு அடுத்தது பாயிண்ட். இதுதான் இது என்ன அப்படின்னா நம்ம டைப் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த டைப் பண்ற வேர்ட் வந்து பாயிண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எந்த லெட்டர் எந்த பாயிண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு பாயிண்ட் போயிட்டு அவங்க வந்து ஃபினிஷ் பண்றாங்கன்னா நமக்கு இங்க வந்து நமக்கு நம்ம எதுல செலக்ட் பண்ணிருக்கோம் ரொம்ப பாயிண்ட் பண்ணிருக்கோம் இது வந்து என்ன பண்ணுவோம், அது ரொம்ப டார்க்கா வேணுமா கொஞ்சம் டார்க்கா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து செலக்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து பஃபே சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ப்ரீட்ரேவா எடுத்திருப்பாங்க. நமக்கு அதுல எது வேணுமோ அதை மாதிரி நம்ம வந்து டேஸ்ட் பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படியே மாதிரி இங்க வந்து எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, இல்ல நமக்கு 3 பேர் வேணும்பா வந்து இப்ப நம்ம வந்து பாண்டிதான் வேணும் வந்து இந்த சைடு நம்ம இது பண்ணிக்கலாம் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது வந்து சாம்பிள் நான் வந்து இந்த லாங்குவேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, அது போல்டா இருக்குமா லைட்டா அதுவும் இங்க டிஸ்பிளே ஆகும். போல்டு சைடு இப்ப நான் வந்து ஓகேவா. ஓகேவா மேம், வெஸ்டர்ன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஆல்ரெடி ஓகேவா. இது வந்து நார்மல் அதை அது அந்த அளவுக்கு ஓகே. அடுத்தது வியூங்கிறது என்ன அப்படின்னா இது நார்மல் நில ஜூம் பண்ணி பெரிய லெவல்ல பார்க்குறது இது நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்குறது அப்படின்னா அகைன் ஓகேவா. அடுத்தது வந்து ஜூம் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஜூம்ல எனக்கு வேண்டாம் எப்படி இருந்தோ அதே ஜூம்ல ஜூமிங் கொடுத்துக்கலாம். அதே ஜூம் கொடுத்துக்கலாம். அதே ஓகேவா. இப்போ நான் வந்து இப்போ ஜூமிங் கொடுத்தேன். இப்போ நான் வந்து ஜூமிங் கொடுத்தேன் அப்படின்னா முதல் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் தான் முன்னாடி போகும். பட் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டிஃபால்ட் ஜூம் கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்துச்சோ அதே ஸ்டெப் திரும்ப பண்ணலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் வியூ பண்ணி பார்க்கும்போது இதே ஸ்டெப் தான் இருந்துச்சு. மூணு ஜூமிங் டிஸ்பிளே ஆகிற டைம் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த லெட்டர் இப்போ நான் வந்து ஜூமிங் கொடுக்குறேன். ஜூமிங் கொடுக்கும்போது உங்க லாங்குவேஜ் எதுவாக இருக்குது இதை வந்து இப்போ நான் வந்து அதே என்ன பண்ணுறேன்
நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேவா? நான் இப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது எதுவுமே எனக்கு திருப்தி ஆகல. இல்லை எல்லாமே மறந்துருச்சு. இவ்வளோ பெருசு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா zoom பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அப்படியே முன்னாடி வந்து ஒவ்வொரு பார்க்க முடியாது. எனக்கு வந்து டேரக்டா ஃபர்ஸ்ட் போயிடும் அப்படின்னா அப்படியே திட்டுவாங்க. ஏசோ இன்பால் zoom அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அது zoom டைப் பண்ணும். ஓகேவா? ஹெல்ப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ சாஃப்ட்வேர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நமக்கு வந்து ஆகும். ஓகேவா? இது நெட்வொர்க் அப்ளிகேஷன் மட்டும்தான். இல்ல அப்படின்னா உங்களுக்கு பேஜ் மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் அந்த மாதிரி காட்டும். அபவுட் நோட்பேட் அப்படிங்கிறது இது நம்ம எந்த அப்ளிகேஷன் செல் பண்ணுறோம் எந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த நமக்கு போல அப்படின்னு அதுக்கு சொல்லலாம். போனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த செல்வாக இருக்குது இது என்ன அப்படின்றத நமக்கு ஓகே. நாளைக்கு நம்ம நோட்பேட் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா நம்ம கேட்கலாம். இதுலயே யூஸ் பண்ணா நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து டைமாகவும் நான் உங்களுக்கு வந்து பொண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க அதுவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா நீங்க வந்து ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் குயிக்கா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஒரு ப்ராசஸ் பண்றோம்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து காலையில உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நோட் பண்ணலாம். இன்னைக்கு நாளைக்கு ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம நான் வேற எதுவும் வைக்கல. நீங்க வந்து இன்னைக்கு வேற எதுவும் டவுட் அப்படின்னா ஓகேடா. நான் நோட்டாலும் கிடையாது. நான் வந்து நார்மலா இங்க உள்ள பார்த்தோம்னா ஏன்னா நான் அது வந்து நோட்பேட் ஓப்பன் பண்ணி லாஸ்டா ஓப்பன் பண்ணா அது நிறைய உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் நியூவா நம்மளே யூஸ் பண்ணுவோம். ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப இதுவே கவர் பண்ண முடியாது. அப்படி நான் கவர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கவர் பண்ண முடியும். ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இதுல வேற உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டு பேருக்கு தான் எவ்வளவு சொல்லுவாங்க.
யாருக்கு எந்த டவுட் ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஆமா எவ்வளவு நம்பிக்கை வந்து எந்த டவுட்டும் இருக்காது. இன்னொன்னு எல்லாரும் புரிஞ்சிருந்தாலும் டவுட் இருக்காது. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? ஓகே. ஆக்சுவலா இது வந்து டாக்குமெண்ட் யூஸ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பண்ணலாம்ல. மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் அதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை மட்டும் தான் பண்ணுவோம். இதுல நம்ம மொபைல் போன் இருக்கும். ஸ்மார்ட் மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதை என்னன்னு பண்ணுங்க அப்படின்னா அதுல வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா சாஃப்ட்வேர் அதுலயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கனெக்ட் டு கம்ப்யூட்டர், கனெக்ட் டு டிவி சொல்லிட்டு. என்னோட போனை உங்களுக்கு அதுல சொல்லுமா? போன்ல உள்ள யூடியூப் நீங்க வெறும் ஸ்கிரீன் கொடுத்துட்டு திரும்ப உங்களோட ஆக்சுவலா உங்களோட டிவி வந்து டிவியா இருக்கும். டிவியா இருந்துச்சு அப்படின்னா ஹாட்ஸ்பாட் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டு டிவிலையும் இது யூடியூப் இருக்கும். அதுல டேரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சவுண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். பட் ஓகே அப்பனா உங்களுக்கு வந்து பரவாயில்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிரர் ஸ்கிரீனிங் மட்டும் கொடுத்துட்டு மொபைல் போன் அப்படின்னு போனா அதை வியூ பண்றது மட்டும் டிவில ஒன்றும் இல்லை. நீங்க வந்து மிரர் போட்டோ கொடுத்துட்டு டிவில வந்து கொடுத்து ஓகே அப்படின்னா நீங்க மொபைல் போன்ல என்னென்ன ப்ராசஸ் பண்றீங்களோ எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா டிவில வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதுல எல்லாமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். உங்க போன்ல டிஃபால்ட்டா மிரர் ஸ்கிரீனிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேல் நீங்க நெட் ஆன் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சைலண்ட் இருக்காங்க. அதுக்குள்ளார போயிட்டு நீங்க அதை ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டிவில வந்து மொபைல் அதுவே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு போயிட்டு அப்படின்னா என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. மிரர் ஸ்கிரீனிங் வந்து நிறைய நிறைய இருக்கும். அதுல நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகும். கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதாவது கொடுத்தீங்கன்னா ஓகே ட்ரை பண்ணி பாருங்க. இருக்குங்களா? ஓ ஓகேடா. ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமா? ஓகே இருக்குது இருக்குடா. கஸ்டமர்ல போயிட்டு பார்க்கணும். அதுல கீழே டாட் மாதிரி இருக்குமா? இப்ப நீங்க நெட் ஆன் பண்றீங்களா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயே அந்த ப்ராசஸ் இருந்துன்னா டாட் மாதிரி இருக்கும். இல்லைன்னா பண்ணி மாற்ற மாதிரி இருக்கும்.
டிவிலயா? ஓகேம்மா. நான் அப்ப உள்ள ஏதாவது ஆப்ஷன் இருக்கா எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இது பண்றேன். ஓகேவா? இப்போ இது என் ஃபோன் உங்களுக்கு வியூவா இருக்கா? ஓகே. இதை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடது வந்து எட்டா வந்து இதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விவோ. ஓகேவா? இதுல எனக்கு என்ன இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதை நான் வந்து கவுண்ட் பண்ணுறேன். அந்த பேஜ் ஓபன் ஆகும்போது அதுலேயே கம்ப்யூட்டர் இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா எனக்கு கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இது வந்து கனெக்ட் ஆகுது அதனால புரியும் பாஸ்வேர்டு ஓகேவா? உங்களுடைய அதுக்கான பாஸ்வேர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நமக்கு அந்த கம்ப்யூட்டர் டிஸ்பிளே ஆகும். நான் இப்ப இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர்லயே தனியா இன்ஸ்டால் பண்ணுறது வியூவா ஓகேவா டேரக்டா வியூ ஆகாது. ஓகே. டிவிக்கு பண்ணும்போது ஸ்க்ரீன் இது வந்து ஆஃப்ல இருக்கு. இதை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு டிவில வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு சோல்டர் டிவி வந்து ஆன் இருக்கு. அதுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை கொடுத்துட்டு எனக்கு கொடுத்தா அப்படின்னா எனக்கு டிவி கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து கீழே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவாமா? புரிஞ்சுச்சா? வேற எதுவும் கேள்வி ஆக்சுவலா you most of the அதுக்கு யூஸ் பண்றதுல நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா நீங்க வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகேதான். இல்லைன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் ஓகே. நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு மெமரியில அப்பதான் நெக்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே இது வந்து இது இல்ல ஒன் டைம் நம்ம சொல்றது வந்து காலையில அப்படின்னா உங்களுக்கு அது எதுவுமே மெமரியில மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரைட் ஆகும். நீங்க ஒன் டைம் இதுவே நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த நோட் பேட்டோட எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணலாம். நான் சொன்னது கரெக்டா இல்லைன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்படி சொல்லி கொடுத்தாங்க. என்ன இப்படி சொல்லி தராங்க? நீங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. அப்படி கரெக்டா அப்படி வந்தா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொன்ன ஆன்சர் மட்டும் தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சொல்ல மாட்டேன். நீங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. வேற எதுவும் டவுட் சரி உங்களுக்கு வேற குரூப் கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்டா மீட் பண்ணும்போது என்ன ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 days வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். லாஸ்டா கிளாஸ் முடிக்கிறதுக்கு எடுக்கிற கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு அந்த கிளியர் பண்ணிட்டு இதுன்னு இல்ல எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஓகேவா? சப்போஸ் தெரியல அப்படின்னா நம்ம ஓகேவா?
சரிம்மா. நீங்க வீட்ல கூட இது பண்ணிருக்காம ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஓகே.